அப்படின்னா இப்ப நம்ம வந்து காய்கறி பாத்தி எல்லாம் நடுறோம். காய்கறி பாத்தி. ஆமா, காய்கறி எல்லாம் போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அட்டாச்மெண்ட் இருக்கு. ஒன்னு இந்த மாதிரி கலப்பை இருக்குது, இன்னொன்னு சிங்கிள் கலப்பை மாதிரி வர்ற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே இதுல பண்றதா. இன்னொன்னு வந்து இதுதான் நான் சொல்றது என்னன்னா, இந்த படர்ந்துட்டு இருக்குது இல்லைங்களா, அது வந்து இது அப்படியே மண்ணு கீழே வந்து அப்படியே அரைச்சுக்கிட்டே போகும். அப்ப அந்த வேரை வந்து வெட்டிட்டு வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, காய்கறி பாத்தியில இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம குனிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணுல எந்த அளவுக்கு என்னமோ பண்ணிட்டு நீங்க 2 பாத்திக்கு நடுவுல ஓட்டிக்கிட்டே போனீங்க அப்படின்னீங்கன்னா மண்ணை கிளறி விட்ட மாதிரி இருக்கும், அதுல களை எடுத்த மாதிரி இருக்கும். சோ கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 சென்ட் 3 சென்ட் இருக்கிற இடத்துல நீங்க பயிர் பண்ணிருக்கீங்க, ஒரு ஆள் இருந்தீங்கன்னா கூட சுத்தி ஓட்டுனீங்கன்னா ஒரு ஆளே இந்த வேலையை செஞ்சிடலாம். இப்ப நம்ம பெரிய விவசாயிகளுக்கு பெருசு இருக்கிறதுல என்ன பண்றதுங்கிறத பார்க்கலாம். மக்களே, இப்ப நம்ம பாக்குற இது வந்து பாத்தீங்கன்னா சீடர்னு சொல்லுவோம், விதை ஊன்றது. இந்த விதை ஊன்றதுங்கிறது அது மக்காச்சோளமா இருக்கட்டும், மொச்சையா இருக்கட்டும், தட்டப்பயிரா இருக்கட்டும், இல்ல வேர்க்கடலை, இந்த மாதிரியானது இந்த மாதிரி சீடர் பாக்ஸ்ல போடலாம். அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான விதையோட அளவு இருக்குதோ அதுக்கு போடுற மாதிரியானதான் வருது. இங்க இருக்கிற இது ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் கேப்ல இருக்குது. உங்களுக்கு இது பார்த்தா அப்படி திறக்கும் பாருங்க, இந்த இடத்துல திறக்குது இல்லைங்களா. சோ அப்ப நம்ம போட சாதாரணமா ஒரு கடலை விதையோ இல்ல சோளமோ தட்டப்பயிரோ மக்காச்சோளம் இந்த மாதிரி எல்லாம் போடணும் அப்படின்னம்னா ஒரு 1 ஏக்கரா டு 1.5 ஏக்கரா எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 பேர் இல்ல 2 to 3 பேராவது வேலை செய்யும். இன்னைக்கு ஒரு ஆள் 700 ரூபாய் கம்மி இல்லாம வர்றது இல்லைங்க. வந்தாங்கன்னா அதுவும் அவங்க வர்ற நேரத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரம் தான் வேலை செய்யறாங்க. சோ ஒரு நாளைக்கு நீங்க 2200 ரூபாய் ஆள் கூலி மட்டும் கொடுக்கணும். நான் சொல்றது ஒரு 3 பேர் வச்சு செஞ்சோம்னாவே வந்து ஆள் கூலி வந்து கொடுக்கணும் உங்களுக்கு. ரெண்டாவது அவங்க வந்தப்போ 1 மணி நேரம் அவங்க செய்யற வேலையோட வேகமும் வீரியமும் ஒரு மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக அது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாரும் மனுஷன், பட் எந்திரங்கிறது அந்த மாதிரி கிடையாது. இப்ப இது பின்னாடி பாருங்க, நான் போட்டுட்டு போறேன். இதை நீங்க 10 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் போயிட்டே இருக்கு. நீங்க பாட்டு உருட்டிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த விதையை விதைச்சிட்டு வரும். சோ இந்த மாதிரி பண்றப்ப கண்டிப்பா இது இன்னைக்கு நிறைய புழக்கத்திலேயே வந்துருச்சு. இது முதல்ல இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ணல. இது யாராவது ஒருவேளை தெரியாதவங்களா இருந்தா இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதை வேணுங்கிறவங்க இவ்வளவும் சொல்றீங்களே, ஏன் இதோட விலையை பத்தி இவ்வளவு விலைக்கும் நானும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சிஸ்டத்துல பார்த்தா இந்த பொருளை முதல்ல பாருங்க, இது உங்களுக்கு தேவையான்றதை பாருங்க. தேவைங்கிற பட்சத்தில் ஸ்க்ரோலிங்ல நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதுல 2-3 ஐட்டம் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னு சொன்னீங்க அதோட ஸ்பெக்கும் விலையும் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த விலையை 4 இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டு எங்கள்கிட்ட கம்மி இருந்துச்சு அப்படின்னா தாராளமா எடுக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கஸ்டமைஸ்டு மேனுஃபேக்சரர் அப்படின்றத சொல்லுவோம். கஸ்டமைஸ் மேனுஃபேக்சர் மீன்ஸ் என்னன்னா, இப்போ ஒருத்தர் எனக்கு இது வந்து 6 இன்ச் வேண்டாங்க, எனக்கு வந்து ஒரு 7 இன்ச்சா பண்ணி கொடுங்க, 9 இன்ச்சா பண்ணி கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி பொருள் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸும் கிடைக்கும். நம்ம கிட்ட ரெண்டுமே இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட. ஒருவேளை வெளியில வாங்கிட்டாங்கனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, கொண்டு வாங்க. எங்களால முடிஞ்ச எந்தெந்த ஸ்பேர் சப்போர்ட்டாவதோ போட்டு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். இது உண்மையாலுமே 100%ங்கிறத விட நீங்க கொடுக்குற காசுக்கு முழுமையான இது வந்து வர்த்துன்னு சொல்லலாம். இது வந்து எர்த் ஆகர்னு சொல்லுவோம், குழி போடுறதுக்கு. குழி போடுற எர்த் ஆகர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் அந்த மாதிரி. இது என்ஜின் டைப் அப்படிங்கிறது 2 வீலர் என்ஜின் டைப்ல இல்ல கார்பரேட்டர் ஏர் ஃபில்டர் மட்டும் நீங்க கிளீன் பண்ணா போதும். இது வந்து ஆயில் மிக்ஸ் பண்ண பெட்ரோல தான் இது வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதோட கெபாசிட்டி 2 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் டேங்க் கெபாசிட்டி வரைக்கும் வர மாதிரி இருக்கும். செல்ஃப் ஸ்டார்டர் தான், போட்டு இழுத்து எடுக்கிற மாதிரி தான் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டர் தான், இழுத்து வந்து பண்ணிக்கலாம். இந்த இன்ஜின் மட்டும் தனியா வந்து கிடைக்குது. இதை எடுத்து நீங்க கையில பின்னாடி வீடியோ வந்துடும், கையில குழி போட்டு எடுக்கிறதுனாலும் கையில குழி போடலாம். பட் கையில குழி போடுறப்ப சிசி அதிகமாகிறப்ப உதற தன்மை வர்றதுனால என்ன பண்ண இப்பெல்லாம் என்ன பண்ண 2 பேர் இங்கிட்டு ஒருத்தர் பிடிச்சிட்டு போறாங்க. அதுவும் உங்களுக்கு ஆள் செலவு அதிகம் தான். சோ அதுக்கு இன்னொரு 6000 ரூபாய் 4000 ரூபாய் சேர்த்து இந்த மாதிரி ட்ராலி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து பிளேடு கொடுக்குறோம். இதுலயும் வந்து உங்களுக்கு 2 இன்ச்ல இருந்து 4 இன்ச் 6 இன்ச் 8 இன்ச் 10 இன்ச் 12 இன்ச் வரைக்கும் எவ்வளவு பெரிய குழி. சோ இந்த டெப்த் பத்தாதுன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ராடும் ஒன்னு கொடுக்குறோம். சோ பின்னாடி வந்துட்டு இருக்கு பாருங்க, இந்த மாதிரி குழி போடுறப்ப சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 குழி நீங்க போடுறீங்க அப்படின்னா ஒரு குழிக்கு அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் 40 செகண்ட் தான். ஒரு தடவை நீங்க அமுத்துறீங்க, மறுபடியும் எடுக்க ஒரு ஸ்ட்ரக் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி இதில் யாரெல்லாம் கம்பி வேலி போடுறவங்களா இருக்கட்டும், தென்னை மரம் வைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல தேக்கு மரம் நடுறவங்களா, மரக்கன்றுகள் எதெல்லாம் கண்ணா நீங்க நடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 2 இன்ச் 3 இன்ச் 5 இன்ச் 10 இன்ச் 8 இன்ச்ல குழி போடணும்னு நினைக்கிறேன், உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சோ இது நம்ம உருட்டிக்கிட்டு போறப்ப எளிமையா இருக்கும், ஒருத்தரே பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அமுத்துறீங்க எடுக்கிறோம், அமுத்துறோம் எடுக்கிறோம், அவ்வளவுதான் வேலை. இது வந்து பாத்தீங்கன்னா புல்லெல்லாம் கட் பண்ற மாதிரி பிரஷ் கட்டர்னு சொல்லுவோம். இந்த பிரஷ் கட்டர்ங்கிறது வந்து சாதாரண பிரஷ் கட்டர் மட்டும் இல்லை, இதுல 9 வேலை செய்யலாம். நீங்க வந்து புட்களை கட் பண்றதுனா புல்லு களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், புல்ல கட் பண்ணலாம். இப்ப லேண்ட் மூவர் மாதிரி யூஸ் பண்றதுனா அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு புல் தரையில சமப்படுத்துறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தி கட்டுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தென்னை மரத்துக்கு மண் அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி எதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதுல வந்து 2 டைப் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ராலி டைப். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து ஷோல்டர்ல போடுற மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல போடுற பிரஷ் கட்டர் இருக்கு உங்களுக்கு வந்து.
சோ இந்த பிரஷ் கட்டர் வந்து இது வந்து ஷோல்டர்ல போட்டுக்கிறது. இதுலயும் இன்னும் 3 டைப் இருக்கு. இன்னொன்னு முதுகுல மட்டும் போடுற மாதிரியும் இருக்கு. இது வந்து சைடு ஷோல்டர்ல போடுறது. சோ இதுல போட்டுட்டு நீங்க வந்து புல்லு கட் பண்றதா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து மண் அணைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு வேணாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுலயும் 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வரும். எல்லாமே செல்ஃப் ஸ்டார்டர்ல இருக்கு. இந்த மாதிரி நீங்க இருக்கிற எல்லாமே கேசோலைன் பெட்ரோல் யூஸ் பண்ணி பண்றதுக்கு கண்டிப்பா ஆயில் கலந்ததை மட்டும்தான் நீங்க வந்து பயன்படுத்த முடியும். என்கிட்ட ஒரு 4 சென்ட் 5 சென்ட் தான் இருக்குங்கிறவங்க இந்த மாதிரி மிஷினரிஸை நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க ஒருத்தரே எப்பெல்லாம் இப்ப காலையில ஒரு லேசா ஒரு 4 தூரல் மழை வந்துருச்சுன்னா எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டோம். நமக்கு எக்ஸசைஸா இருக்கும், ஆள் வேலையும் இருக்காது, செலவு வந்து மிச்சம் பண்ணிடும் உங்களுக்கு. நிக்குது பாத்தீங்களா? சோ இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து இது வந்து பவர் வீடார்னு சொல்லுவோம். பவர் வீடார். ஆமா, பவர் வீடார். பவர் வீடார் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காலத்துல டிராக்டர்ல இருந்து அது கீழே வந்துரும். பவர் ஒரு காலத்துல ஒரு டிராக்டர்ல இருந்து மினி டிராக்டரா மாதிரி அதோட ஒரு மினி டிராக்டர் லெவலுக்கு தான் வந்திருக்கு வந்து. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குறது வந்து ஒரு 299 சிசில இருக்கக்கூடியது. சோ 4 லிட்டர் இந்த டேங்க் கெபாசிட்டி பெட்ரோல்ல உள்ளது வந்து 4 கெபாசிட்டி இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து. இது வந்து வெர்டிகல்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட பிஸ்டன் வந்து முன்னோக்கி இயங்கிட்டு வர மாதிரி தான் வந்து போற மாதிரி இருக்கு. இதுல வந்து 2 ஃபார்வர்டு கீர், ஒரு ரிவர்ஸ் கீரும் வந்துரும் உங்களுக்கு வந்து. சோ அது இல்லாம இதுல முக்கியமா என்னன்னா இந்த மாதிரி ஒரு கலப்பை இருக்குது. நீங்க ஏர் ஓட்டுறதுன்னா இந்த மாதிரி கலப்பையை போட்டு ஏர் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து இதுல வந்து ஒரு 3 அடி 4 அடி கூட நீங்க எவ்வளவு அகலம் பண்ணி போடுறதுனால இந்த மாதிரி பிளேடை யூஸ் பண்ணலாம். நீங்க டயரை கழட்டிட்டு இந்த மாதிரி பிளேடை நீங்க போடுறப்ப என்ன பண்றதுன்னா மண்ணை கிளறி விட்டுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு வந்து பாத்தி கட்டுறதுக்கு, தென்னை மரத்தை சுத்தி ஓட்டி விடுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க தாராளமா வந்து இதை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சாஃப்ட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இருங்க நம்ம முன்னாடி நவுத்தி காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு பிஓஎஸ் சாஃப்ட் வருது பாருங்க. ஓகே, இந்த சாஃப்ட்ல வந்து நீங்க ஹெச்டி பம்பை வந்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சமா இருந்துச்சு அப்படின்னா இப்ப நம்ம தோட்டத்துக்குள்ள எல்லாம் போறோம், தள்ளிக்கிட்டு போறோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம மருந்து தென்னை மரத்துக்கு எல்லாம் தண்ணி மருந்து அடிக்கணும், அப்படி வெள்ளைப்பூச்சி எல்லாம் வருது அப்படிங்கிறதுக்கு வந்து மருந்து அடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து பெட்ரோல் இருக்கு, காட்டுக்குள்ள எங்க வேணாலும் நீங்க தள்ளிட்டு போய்க்கலாம். சோ அந்த மாதிரி அடிச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது இல்லாம இப்ப இந்த கலப்பையை எடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா 750 கிலோ வரைக்கும் கிட்டத்தட்ட இது வந்து 1/2 டன் மேக்சிமம் வந்து 3/4 டன் வரைக்கும் கூட நீங்க வந்து இதுல வந்து எடுத்துட்டு போகலாம். உரமா இருக்கலாம், இல்ல தேங்காயா இருக்கலாம், மாங்காய் என்னென்னலாம் இருக்குதோ அதை அள்ளி போட்டு கொண்டு வந்து வெளியில போட்டுக்கிறது யூஸ் பண்ணிட்டு போகலாம். இல்ல இந்த இடத்துல ஒரு சீட்டர் மாதிரி பண்ணிட்டீங்கன்னு நீங்க உட்காந்து அப்படி ஓட்டிட்டு போற மாதிரி வந்து பண்ணலாம். இந்த மாதிரி சீட்டர் எல்லாம் நாங்களே உங்களுக்கு பண்ணி தரோம். அதுவும் பண்ணி தரோம். இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 170 சிசி கையில இருக்கு. ஒரு 170 சிசில வந்து இருக்கக்கூடிய 7 HP மோட்டர். இதுல பெட்ரோல் டீசல் ரெண்டுமே வேரியேஷன்ல வருது. பெட்ரோல் வேணா பெட்ரோல் எடுத்துக்கலாம், டீசல் வேணா டீசல் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் பம்ப், கேசோலின் நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல யூஸ் பண்ற பம்பு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 HP 5 HP அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட்ல 3 இன்ச் 5 இன்ச் 7 இன்ச் தண்ணி வெளியே தள்ளுறவங்களுக்கும், ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஊத்து ஒரு கல்லுலயோ ஒரு மைன்ஸ்லோ அந்த மாதிரி இருக்க இடத்துல தண்ணியை வெளியே எடுக்கலாம். இல்ல நீங்க மீன் குட்டை மாதிரி வச்சிருக்கீங்க, பண்ணை மாதிரி வச்சிருக்கீங்க, அதுல இருந்து தண்ணியை வெளியில எடுத்து விடணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து தாராளமா நீங்க வந்து இந்த மோட்டரை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இல்ல நீங்க ஒரு பேரல் மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து ஏதாவது காட்டுக்குள்ள நடுப்பகுதியில், என்ன பெட்ரோல்ல தானே இருக்குது, இதுல வேணாலும் வச்சு கொண்டு போறதுனால கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஜென்செட் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஜென்செட்ல வந்து உங்களுக்கு வந்து 2 kV 3 kV 5 kV 7 kV 10 kV வரைக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. சோ இங்க இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பர்னு சொல்லுவோம். இது வந்து மாட்டு தீவனத்தெல்லாம் கட் பண்றது. மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீவனம் என்ன சைஸ் வேணுமோ நீ அந்த சைஸ் மீடியமோ பெருசா லாங்கா என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி போடுறது. 3 HP ல சிங்கிள் ஃபேஸ் இருக்கு, 3 ஃபேஸ்ல போடுற மாதிரி இந்த மாதிரி மோட்டர் இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்து தெளிக்கிறது, மருந்து தெளிப்பான் அந்த மாதிரி வந்து சொல்லுவோம். பவர் ஸ்ப்ரேயர், மருந்து அடிக்கிறது. சோ இது வந்து காலகாலமா நம்முடைய வழக்கத்துல இருக்கக்கூடியதான் உங்களுக்கு வந்து. சோ இந்த மாதிரி இது 18 லிட்டர் 20 லிட்டர் 25 லிட்டர் அந்த மாதிரி இருக்குது, முதுகுல போட்டு அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ட் ப்ளோயர். நம்ம ஆரம்பத்துல இருந்து இந்த வீடியோல நம்ம எதை திரும்ப திரும்ப அழுத்த திருத்தமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆள் செலவை எப்படி குறைச்சா உங்களுக்கு எப்படி லாபகரமானதா கிடைக்கும், அதே மாதிரி இடுபொருளுடைய அதாவது வீணாகிறதெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விதையை ஊன்றது எல்லாமே கூட வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இதுக்கு என்னன்னா இது சாதாரணமாக ஒரு நெல் வயல்லையும் மற்ற இடத்துலயும் நம்ம வந்து ஒரு நாத்து மாதிரி இருக்கிறதுக்கு அடிக்கிறது ஒரு 1.5 மீட்டர், அதாவது ஒரு 5 அடி 6 அடி தூரத்துக்கு இதோட ஸ்ப்ரே வந்து போக ஆரம்பிக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கொய்யா மரமா இருக்கட்டும், ஒரு முந்திரி மரமா இருக்கட்டும், ஒரு மாமரமா இருக்கட்டும், ஸோ இது அடர்த்தி அதிகமான மரத்தை வந்து வெளியில மட்டும் தெளிச்சு விட்டோம்னா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதோட உள் மைய பகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூச்சியோட தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்ப்ரேயரை யூஸ் பண்றப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 7 மீட்டர்
மீட்டர், கிட்டத்தட்ட வந்து 19 அடியில இருந்து 27 அடி தூரம் வரைக்கும் டெப்த் வந்து போக ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து. சோ அப்ப உள்ளுக்குள்ள போகிறது மட்டும் இல்லாம இது ஒரு புகை மண்டலம் மாதிரி அந்த மருந்து வந்து மாத்தும். இது வந்து தண்ணியா தெளிக்கும், இது வந்து புகை. இது அது காரணம் இதுல வந்து காத்து அதிகமா வரும், சோ மருந்து வந்து கம்மியா எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப அந்த வாடை வந்து சுத்தி அந்த இடத்துலயே இருக்கிறப்ப அந்த குருத்து கூட உட்பகுதியிலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு மைய பகுதியில இருந்தா கூட அந்த பூச்சி வந்து கண்டிப்பா வந்து இறந்துரும். சோ அப்ப நீங்க அடிக்கிற மருந்தும் வீணாகல, ஏரியாவும் கவர் ஆகும், சீக்கிரமாவும் முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். இது மட்டும் இல்லாம இதே ஓரியன்டர்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பான ஒரு மெஷின் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இது வந்து பிரஷர் வாஷர்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இது என்னங்க அக்ரிக்கும் பிரஷர் வாஷருக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இன்னைக்கு அக்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்னைக்கு கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க இருக்கிறீங்க, வெண்பன்றி அந்த பண்ணை வச்சிருக்கிறவங்க, ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறீங்க, நீங்க மாட்டு பண்ணை வச்சிருக்கிறீங்க, நீங்களும் கண்டிப்பா டிராக்டர் பயன்படுத்துவீங்க, இல்ல வந்து கருத இருக்கிற எந்திரங்களை வந்து பயன்படுத்துவீங்க நீங்க. சோ இந்த மாதிரியான மிஷினரிஸ் எல்லாமே இருக்குது. உங்களுடைய தண்ணி தொட்டியா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்ப சோ இதை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க அதாவது இது வந்து கரண்ட் மூலமா பண்றது இருக்கு, இதுல வந்து கேசோலின் பெட்ரோல்ல பயன்படுத்துறதும் இருக்கு. சோ இதை பயன்படுத்துறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 அடி வரைக்குமே நீங்க வந்து ஓஸ் வழியா கொண்டு போகலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரஷர் பம்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதிக கூடுமான வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல என்னென்ன வந்து